அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி ரொம்ப ஃபீல் பண்ணி பாரில் உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. தன்னை மீறி கூடவே நம்ம செந்தில் இருக்காரு. செந்தில் என்னதான் போதும் போதுன்னு சொன்னாலும் அதை எதையுமே தாங்கிக்க முடியாது நம்ம கோபி. டே செந்தில், என்னோட மன வருத்தமும் வலியும் எவ்வளோ வேதனை கொடுக்குதுன்னு உனக்கு தெரியுமாடா? என்ன சொன்னாலும் சரி, அந்த வலியை உங்களாலலாம் அனுபவிக்கவே முடியாது. என்னை பெத்தவனுக்கு, என் அப்பனுக்கு என்னால் எந்த ஒரு சடங்கையும் செய்ய முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னை பெத்தவ. அவளே என் அப்பனுக்கு எந்த சாங்கியத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால என் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு தன்னை மாரி குடிச்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாரில் ரொம்ப சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க உடனே கடையில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து, சார் கொஞ்சம் சத்தம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கோபி என்னையா பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ராதிகா ஒரு பக்கம் இன்னமே இவர் வீட்டுக்கு வராமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம கோபி எடுக்கிறதே இல்லை. செந்தில் ஒரு பக்கம், டே ராதிகா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுடா, நீ இருக்கிற நிலமையில இப்படி குடிச்சிட்டு இருந்தா ராதிகா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் சொல்கிறாரு. செந்தில் என்ன சொன்னாலும் கோபி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் இல்லாமல் அந்த இடத்துலேயே உட்காந்துடுறாங்க. உடனே நம்ம ராதிகா திரும்ப கால் பண்ணதும் நம்ம செந்தில் அட்டன் பண்ணுறாரு. நான் செந்தில் பேசுகிறேன், கோபி பாரில் இருந்துட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறா, எவ்வளோ சொன்னாலும் சரி அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துறாரு செந்தில். உடனே நம்ம ராதிகா அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நேராக பாருக்கு வராங்க. வந்து பார்த்தா கோபியோட நிலைமை பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா ஒரு பார்க்குள்ளே வந்து இப்படி தான் குடிச்சிட்டு எவனாச்சும் ஆட்டம் போடுவானா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ராதிகா கோவப்படுறாங்க. இருந்தாலும் வேறு வழியில் கோபி எந்திரிங்க போது அப்படின்னு சொல்லிட்டு கோபியை கிளப்பி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எழில் அமிர்தா ரெண்டு பேரும், இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும்ல, போயிட்டு நான் என் ஃப்ரெண்டை சொன்ன வீட்டை இன்னும் பார்க்கல, பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடு பிடிச்சிருந்தா அங்கே இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் நம்ம ரூம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. கிளம்புனான்னு வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. ஏற்கனவே தாத்தா இறந்த துக்கத்தை தாங்கிக்க முடியாத இருக்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி எழில வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் எழில் வந்து இல்லை, நான் போய் தான் ஆகணும், தாத்தா சொன்னபடி என்னோட கனவு லட்சியத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி இந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கிளம்புறாங்க. பாட்டி ஒரு பக்கம் இதனால் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எழில் கிளம்பிடுறாங்க. எழில் அமிர்தா எல்லாரும் கிளம்பி வெளியில் வர அந்த சமயத்தில் நம்ம செலின் வந்து எழில் கிட்ட பேசுகிறாங்க. டே எழில், என்னடா என்னை தனியாக விட்டுட்டு போகிற, எனக்கு உண்மையிலே ரொம்ப பாரத்தை சுமக்கிற மாதிரி இருக்குது, என்னால் முடியாதுடா, இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி எழில் கிட்ட சொல்கிறாங்க. எழில் வந்து, டே செலியா, நான் எங்கேயும் போயிட மாட்டேன், நான் மட்டும்தான் போகிறேன், மற்றபடி மன வலி வேதனை எல்லாமே எனக்கும் இருக்குது, ஒரு வார்த்தை ஏதாச்சும் பிரச்சனைனா ஒரு கால் பண்ண, அடுத்த 10 நிமிஷம் நான் வந்து இங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.